தர்மம் தான், மறைவாக கொடுக்கப்படக்கூடிய தர்மம் தான் இறைவனுடைய கோபத்தை தணிப்பதாக அல்லாஹ்வின் தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதனாலதான் நம்மள பெரியவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, கண் தெரியாதவர்களுக்கு கொடுப்பாங்க, வீட்டு வாசல்ல வச்சுட்டு வருவாங்க, யாரையாவது கூப்பிட்டு அந்த இந்த 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 சதக்காவை, இந்த தர்மத்தை அவருக்கு கொடுத்துருங்கன்னு தூரத்துல இருந்து பார்த்து ரசிப்பாங்க. இது போல ஒரு நிலைகள் அந்த காலத்து பெருமக்கள் இடத்துல இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு சாதாரண சின்ன தர்மம் செய்திருந்தா கூட செல்ஃபி எடுத்து, போட்டோ எடுத்து, வீடியோ எடுத்து, சமூக வலைதளங்களிலே அதை பதிவு செய்து சுகம் காணக்கூடிய விளம்பரம், தற்பெருமை காணக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வல்ல ரப்புல் ஆலமீன் தனது திருமறையிலே இதைத்தான் மிக உன்னிப்பாக சொல்கிறான். வெளிப்படை தர்மத்தை காட்டிலும் உள்ரங்கமாக தர்மங்கள், மறைவான தர்மங்கள், அது உங்களுக்கு இன்னும் பயனளிப்பதாக இருப்பதாக இறைவன் கூறுகிறார். தர்மங்களை பொறுத்தவரை உபரியாக செய்யப்படுகிற சதக்காவை மறைவாக செய்வது நல்லது என்று இமாம்கள்